படம் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியலிஸ்டிக்லாம் ரொம்ப தொடுற மாதிரிலாம் வந்திருந்தது. நிறைய சீன்ஸ் அந்த கோல்டன் லிவ்ஸ்லாம் தொடுற மாதிரி நிறையாவே வந்திருந்தது. காமெடி சீன்ஸ் ரொம்பவே காமெடியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பெஷலாகவே நல்லா இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் காமெடியாகவும் நிறைய பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ரியல் தான் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. கேரக்டர்ஸ் ரொம்ப காமெடியாக பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் நியான்ன்ற கேரக்டர் எல்லாருமே காப்பாற்றினால நிறைய இதெல்லாம் வந்துருந்தது. நல்லா இருந்தது. ரொம்ப எனக்கு பிரியார்ன்ற ஒரு கேரக்டர் ரெட்டியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு காமெடியை நிறைய பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது காமெடி சீன்ஸ். கிளைமேக்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் ஒரு ஹாப்பி எண்டிங்லேயே முடிச்சிருந்தாங்க. ஹாப்பி நியூ இயர்ன்ற ஃபெஸ்டிவல் நல்லா இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இன்னொரு வாட்டி கூட வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அண்ட் பெரியவங்களே வந்து பார்க்குற அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா கார்ட்டூனுக்கு வந்து மெயினாக இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஸ்லாங்கில் எடுத்த இந்த கார்ட்டூன் மூவி தமிழில் டப் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எடிட்டிங் சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா மான்ஸ்டர் பேஸ் பண்ணி இந்த கதை சொல்லியிருக்காங்க. நம்ம சுட்டி டிவியில் பார்த்துருப்போம்ல வருத்தப்படாத கரடி சங்கமா, ஸோ அதே டீம் மாதிரி அதாவது சின்னவனே பெரியவனே விக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. பேரண்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்கள இந்த வீக்கெண்டு கூட்டுவாங்க. ஆனால் படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா நமக்கு உண்டான படங்களே இது கிடையாது. ஒரு மாதிரி கிட்ஸுக்கு உண்டான படம், அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து 20 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஆயிடுச்சு. நம்மளே ஒரு விஷயத்தை பார்த்து நம்மளே அறியாமல் சிரிக்கிறோம், ரொம்ப வெக்கப்படுறோம். ஐயோ இப்படிலாம் இருக்காங்க அப்படின்ற ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணுறோம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் என் பையனெல்லாம் கூப்பிட்டு இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறையவே டோரி பூச்சி எவ்வளோ விஷயங்கள் பார்த்துருப்போம். அதெல்லாம் மீறி ஒரு படி மேற்பே ரொம்ப நல்லா இருந்தது. கதை வயசாகவும் சரி, ஒருத்தரோட கேரக்டரோட முக வடிவமைப்பும் சரி, டைலாக்கும் சரி, எல்லாமே சிஜி ஒர்க்கும் சரி, எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த பொண்ணு கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அப்போ அந்த லாஸ்ட்டில் வந்து நீ வாப்போம் அப்போ நான் அப்பா அம்மாவை பார்த்து ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா கனெக்டடாக இருந்தது. சில விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கிட்ஸுக்கு என்ஜாய் பண்ண வேண்டிய படம் இதெல்லாம். ஏன்னா கிட்ஸெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எது காட்டினாலுமே வியப்பாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா நம்மளெல்லாம் தெரியும் இதான்ட்டு. ஏன்னா கிட்ஸ் ஐயோ இப்படியும் அப்படின்னு என்ஜாய் பண்ணுவாங்க. உண்மை கிட்ஸை கூட்டு வந்து என் பையனை கூட்டு வந்து காட்டுவேன். அந்தளவுக்கு நல்ல படம் பார்க்கலாம். மூவி நல்லா இருந்தது. மூவி வந்து நிஜமாக நல்லா இருந்தது. எல்லா ஏஜ் பசங்க எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் கிட்ஸ். ஸோ அதனால எல்லா ஏஜும் வந்து பார்க்கலாம். 3D எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்க்குற மாதிரி இருக்குது மூவி. எனக்கு அவங்க நியான் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபீமேல் கேரக்டர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வாய்ஸு டப்பிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால டப்பிங் வைஸ் அந்த சிங்க்கு அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அதனால ஆமாம். ஸோ இது வந்து எல்லா ஏஜுமே வந்து பார்க்கலாம். சின்ன பசங்கன்னு இல்லை, எல்லாருமே வந்து பார்க்கலாம். அண்ட் பேசிக்காக டப்பிங் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால அவங்க எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஹைலி ரெக்கமெண்ட் ஃபார் ஆல். தேங்க் 3D மூவின்றதுனால இன்னும் நல்லாவே இருக்குது. எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியே இருக்குது. ரியலிஸ்டிக்காகவே இருக்குது மூவி. பசங்களுக்கு ஏற்ற படமாக இருக்குது. எங்களுக்குமே பிடிச்சிருக்கு. 90s கிட்ஸ்க்குமே பிடிச்சிருக்கு. கம்பல்சரி 2K கிட்ஸ்க்கும் பிடிச்சிருக்கும். எல்லாருமே வந்து தேட்டரில் மூவியை வந்து பார்த்தா அவங்கவுங்களுக்கு சஜஷன் நல்லாயிருக்கும். தமிழ் டைலாக்லாம் நல்லா இருக்குது. எல்லாருக்குமே புரியுது. எதுவுமே புரியாத வேர்ட்ஸ் கிடையாது. எல்லாருக்குமே நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. எனக்கு நிலான் கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. நல்லா சிரிக்கலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் சீனில் செம்ம பெரிய சண்டை. அதில் அந்த பெரிய மாஸ்டர் வந்து பெருசாகி, அதுக்கப்புறம் நியான் வந்து அந்த பெரிய நல்ல பெருசாகி அப்போ ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த மாஸ்டர் சாவச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ரான்சி வந்து ரெட் கலர் பொம்மை அந்த பட்டன் அமைக்கிறனால அவனுக்கு வந்து சத்தி போய் அவனும் ஒரு குழிக்குள்ள ஊந்துட்டான். அதுக்கப்புறம் பபுள் தான் யூஸ் பண்ணி அந்த மொட்டை தலையில் கால் வச்சு எகுறது. 3D கண்ணாடி போட்டும்போது நல்லா ரியலிஸ்டாக இருந்துச்சு. ஆயா வந்து செப்பல் கிட்டே தான் போச்சு. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக நல்லா ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணுங்க, நல்லா வரலாம். ஃபேமிலியோடு வாங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. கலர் எஃபெக்ட்ஸு 3D எஃபெக்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு வந்து அந்த சுருட்டம் அந்த மொட்டை பூச்சி இருந்துச்சு முடி